கேப்ரியலா டொப்ரவ்ஸ்கி இவங்க கனடாவை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை. இவங்க பாத்தீங்கன்னா 3 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா ஓபன், அமெரிக்கன் ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் சொல்லி 4 தொடர்களை கொண்ட இந்த கிராண்ட் ஸ்லாம் பாத்தீங்கன்னா டென்னிஸ் போட்டியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்க. போன டிசம்பர் 31 பாத்தீங்கன்னா இவங்க அதிர்ச்சி தரும் விதமா ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்ததாகவும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. 2024 விம்பிள்ஸ்டன் உமன்ஸ் டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஃபைனல்ல கலந்துருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப கூட ட்ரீட்மெண்ட்டை தள்ளி வச்சுட்டு இந்த ஃபைனல்ஸ்க்காக கலந்துக்கிட்டாங்க. மிக்ஸ்டு டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றாங்க. சவுதியில நடந்த WTA ஃபைனல்ல வெற்றி பெற்ற போது புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா அவங்க ஒரு பிங்க் டென்னிஸ் பால காட்டியிருந்தாங்க. புற்றுநோய் சிகிச்சையின் ஒரு பகுதியா இவங்களுக்கு 2 முறை அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு இருக்கு. ஒரு சின்னதா ஃபீவர் வந்தா கூட இல்ல நம்மளுக்கு ஏதாவது உடல் உபாதை வந்துட்டா கூட கலங்கி போய் நிக்கிற பலர் மத்தியில புற்றுநோயை எதிர்த்து போராடி வந்த அதே நேரம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியிலும் மன தைரியத்தோட பங்கேற்ற கேபியோட தன்னம்பிக்கை பலருக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில இருக்கிறதா அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களும் பாராட்டி வராங்க. அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துருவோமோன்ற ஒரு உணர்வு இருந்தா கூட எப்படி ஒவ்வொரு மேட்ச்லயும் அவங்க ஃபைட் பண்ணி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கேன்சரையும் ஃபைட் பண்ணி வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் ரசிச்சு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் வந்தா யாரும் பயப்பட தேவையில்லை, கரெக்டான நேரத்துல அதை கண்டுபிடிச்சு சரியான சிகிச்சை எடுத்தா குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. கேபியோட லைஃப நம்மளும் இன்ஸ்பிரேஷனா எடுத்து 2025 உங்களோட லைஃபையும் சந்தோஷமா வாழுங்க. உலகம் உங்களோட மைதானம். உற்சாகமா போட்டி போடுங்க. ஏன்னா இங்க தன்னம்பிக்கையோட இருக்கிறவர்களே வெற்றியாளர்கள்.